Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் செக்ஷன் 5 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 செக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு வார்த்தையை கான்ட்ராக்ட் பண்ணுறது எழுதி, ரெண்டாவது வந்து மீடியல் ஒமிஷன் பார்த்துருப்போம். இந்த லாஸ்ட் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா லோகோகிராம்ஸ், ரெண்டாவது வந்து இன்டர்செக்ஷன்ஸ். லோகோகிராம்னா எதுவும் இல்லை, ஆல்ரெடி கிராமலாக் எழுதுவோம். கிராமலாக் வச்சு வர கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமலாக் எழுதிட்டு அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து எழுதிடுவோம். ஓகே, இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த வார்த்தையோட எதனா ஒரு 2 கான்சனன்ட் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணி வந்து எழுதுவோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இப்போது ஆல் டுகெதர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஆல்ன்றது என்ன பண்ணுவோம்னா கிராமலாக்கில் இவ்வளோ தான் எழுதுவோம், கரெக்டுங்களா? ஸோ ஆல் டுகெதர்னு வரப்போ இங்கே கே ஸ்டோக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்படி எழுதிட்டிங்கனாலே வந்து போதும், ஆல் டுகெதர் அப்படின்ட்டு. ஆல்லையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும், அதாவது டார்க் பண்ணி எழுதணும். டுகெதருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டார்க்காக வந்து எழுதணும், ஆல் டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட்டு டுகெதர், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டூ வந்து நம்ம இப்படி எழுதுவோம், கெதருக்கு வந்து கே ஸ்டோக்கை அழுத்தி எழுதணும். நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல். சர்க்கம்ஸ்டான்ஷியல், சர்க்கமுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்படி எழுதுவோம். ஸ்டான்ஷியல்னு வரப்போ என்னு ஷல், சர்க்கம்ஸ்டான்ஷியல். எவ்ரி திங், இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எவ்ரி ஸ்டோக் இப்படி எழுதுவோம், திங்கு அதில் அழுத்தி எழுதிடணும், அவ்வளோதான். எவ்ரி திங், ஆக்சுவலாக எவ்ரியே வந்து அழுத்தி எழுதணும். ஓகே, எவ்ரி திங். நெக்ஸ்ட்டு தேங்க்ஃபுல். தேங்க்ன்றது ஃபஸ்ட் பிளேஸில் இத்து எழுதுவோம், ஃபுல் வரப்போ அதில் ஒரு ஃபல் எழுதிட வேண்டியதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம்திங். சம் இப்படி எழுதுவோம், திங்கு வரதால் அப்படியே அதில் ஒரு இங்கு. ஓகேங்களா, சம்திங். நெக்ஸ்ட்டு ரிமார்க்கபிள். ரிமார்க் ஸ்டோக்கு ஃபஸ்ட் பிளேஸில் மறு எழுதுவோம், ஸோ பல் வரதால் ரிமார்க்கபிள் நம்ம பல் எழுதிடும், அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா. சரிங்களா, எனிதிங். எனினா ஃபஸ்ட் பிளேஸில் என் எழுதுவோம், கரெக்டுங்களா? ஸோ இங்குக்கு திங்கு. ஓகே, எனிதிங். நத்திங், செகண்ட் பிளேஸில் என்ன இங்கு, நத்திங். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் எவர். வாட் இப்படி எழுதுவோம், அதில் வி ஸ்டோக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் எவர். அதே தான் வென் எவருக்குமே. வென் நம்ம வந்து இப்படி ஒரு செமி சர்க்கிள் வந்து எழுதுவோம், அதில் வி, வென் எவர். நெக்ஸ்ட்டு மிஸ்ஃபார்ச்சூன், இன்டர்செக்ட் பண்ணுறது. மிஸ்ஸு எஃப், மிஸ்ஃபார்ச்சூன். அன்பிரின்சிபல்டு, ஃபஸ்ட்டு இருக்கிற கான்சனன்ட் சவுண்டு, அப்புறம் பிரின்சிபலுக்கு பர், அன்பிரின்சிபல்டு. நாட் வித்ஸ்டாண்டிங். நாட் வித்ஸ்டாண்டிங், என்னு டி, நாட் வித்ஸ்டாண்டிங். டினாமினேஷன். டினாமினேஷன் ஆர் டினாமினேஷனல். இதுக்கு வந்து எப்படின்னா டி ஸ்டோக்கு நேஷன் இப்படி எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இன்கேண்டசன்ட். இன்கேண்டசன்ட், ஒளிரக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. இன்கேண்டசன்ட், என்ன டீசன்ட் மட்டும், இன்கேண்டசன்ட். இன்கேண்டசன்ஸ். இன்கேண்டசன்ஸ், இதை வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னு டீசன்ஸ், இன்கேண்டசன்ஸ். என்லார்ஜ், இது எப்படி எழுதியிருக்கிறாங்க, என்னு இஜ், அவ்வளோதான், என்லார்ஜ். இதுவே என்லார்ஜர் அப்படின்னு வரப்ப அப்படியே ஜர் எழுத வேண்டியதான், அதில் என் லார்ஜர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்கன்வீனியன்ட், இன்கன்வீனியன்ட்லி, இன்கன்வீனியன்ஸ். இது எல்லாத்துக்குமே இவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இன்கன்வீனியன்ட், இன்கன்வீனியன்ட்லி, இன்கன்வீனியன்ஸ். இது எல்லாத்துக்குமே என்னு வீனு. ஓகே, வி ஸ்டோக்கு என் ஹூக்கு.
நெவர்திலெஸ் இது எப்படி எழுதுறது பாருங்க, என்னு வி கட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். நெவர்திலெஸ். இர்ரிமூவபிள் இது என்ன அப்படின்னா டவுன்வர்ட் ஆறு, மூவபிள் ஸ்ட்ரோக் மட்டும். இர்ரிமூவபிள். நெக்ஸ்ட் ரிமூவபிள், ஆறு எம் பல், ரிமூவபிள். ஓகேங்களா? இதோட செக்ஷன் 5 வந்து முடிஞ்சிருதுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடிக்கடி எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்த உடனே நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா? மெமரி பண்ணக்கூடாது, எழுதி எழுதி கைக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? மீனிங்குமே வந்து என்னன்றதை வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தை. ஒரு சில வார்த்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இருக்குது. அதுவுமே அர்த்தம் என்னன்றதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.